இதுவரை சுவைத்திடாத சுவையில் 1 லிட்டர் பால் வச்சு மில்க் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு உங்களை கண்டிப்பாக பாராட்டுற அளவுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி இருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல பேன் ஒன்று சூடு பண்ணிவிட்டு 1 லிட்டர் அளவுக்கு பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பசும்பால் கிடச்சிதுன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த பாலை பொங்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா நுர கட்டி வந்திருக்கு. இது நல்லா பொங்கி வரட்டும். இந்த மில்க் கேக் செய்ய பாத்திரம் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பேனில் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற பாத்திரத்தை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கிண்டி எடுக்க இதுதான் சரியாக இருக்கும். இப்போ பால் நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் ஹை ஃப்ளேமில் இருக்கிறத குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கிறேன். ஒரு முறை நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு எலுமிச்சைப்பழ சாறை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். எலுமிச்சைப்பழ சாறுக்கு பதில் நீங்கள் வினிகர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலுமிச்சைப்பழ சாறை சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பால் நல்லா திரஞ்சி பன்னீராக உங்களுக்கு கிடைக்கும். பாலும் தண்ணியும் தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா தெளிஞ்சு வந்துட்டுருக்கு. தண்ணியும் பாலும் தனித்தனியாக இந்த அளவுக்கு வரணும். பால் நல்லா திரிஞ்சு பன்னீரை ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பன்னீர் கூட இருக்கிற அந்த தண்ணி சுத்தமாக வற்றி வரணும். இந்த தண்ணி சுத்தமாக வற்றி வர ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு வற்றி வந்திருக்கு அப்படின்ட்டு. மொத்தம் 10 நிமிஷம் ஆயிருக்கு. இருந்த தண்ணியிலேருந்து ஒரு பாதி அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ மீதி பாதியும் சுத்தமாக வற்றி வரணும். ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டோம். நம்ம திறந்து விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணி சுத்தமாக வற்றி வர்ற வரைக்குமே ஃப்ளேமை ஹையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சுத்தமாக வற்றி வரட்டும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிருக்கு. தண்ணி நல்லாவே வற்றி வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் சூடான 4 ஸ்பூன் பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து ஒரு 15 நிமிஷமாக நல்லா ஊற விட்டுருந்தேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கறதுனால கலரும் அட்ராக்ஷனாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது கூடவே சுகர் சேர்த்துக்கிறேன். சுகரோட அளவு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கும். அடுத்து நல்ல வாசம் கொடுக்கறதுக்கு கார்டமம்னுடைய தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையை ஒன்றும் பாதியமாக ஊனிக்கிட்டு சேர்த்துக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். கார்டமம் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு தான் பாருங்கள் அந்த சுகர் மெல்ட் ஆகி இந்த நெய்யோட அந்த பன்னீர் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா டைட் ஆகும். நெய் சேர்த்த பிறகு கடைசி ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா டைட்டாக இந்த அளவுக்கு கிடைக்கும். சுத்தமாக அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆனது எதுவுமே இல்லாமல் நல்லா டைட்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதுதான் பக்குவம். இப்படி வந்ததுமே நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிடுங்க. நல்லா சூட்டோட இதை ஒரு பாத்திரத்துலேயோ ட்ரேலையோ போட்டு நல்லா செட் பண்ணிக்கணும். நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் கொஞ்சங்கிறதுனால. இப்போ இந்த கண்ணாடி பவுலில் நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட அதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா டைட்டாக அழுத்தி நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சூட்டோடு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அதுக்கும் அந்த பன்னீரோடு சேர்ந்து நல்லா டைட்டாக இது நல்லா இறுகி வரும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா செட் ஆகி வரட்டும். இப்போ 1 ஹவர் ஆகியிருக்கு. நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த மில்க் கேக்கை. இனி பேக்கரியில் போய் மில்க் ஸ்வீட் வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த பவுலில் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். எம்மி மில்க் கேக் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். பிடிச்சிருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.